மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். திருசபையே கிருபை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். முதலாவது துதி ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளும்படியாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். முதியவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்களும் சேர்ந்து வாருங்கள், குடும்பமாக வாருங்கள். கர்த்தரே தெய்வம் என்றும் நாம் அவருடைய மேய்ச்சலின் கைக்குள்ளான ஆடுகள் என்றும் அறிந்து கொள்ளுங்கள். அன்பு சகோதரர்களே, சமீபத்தில் ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு பெரிய சுரங்கத்தில் அது இடிஞ்சு விழுந்தது. ஒவ்வொரு நாளும் சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்க ஒரு பதிவேட்டில் கையெழுத்திட்டு போவாங்க.
அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நான் திரும்பி வரவில்லை என்றால் அதற்கான நஷ்ட ஈட்டை என்னுடைய குடும்பத்துக்கு நீங்கள் தாருங்கள். பொதுவாக எல்லா நாளும் அவங்க திரும்பி வருவாங்க. ஆனால் சில சமயங்களில் அவர்கள் திரும்பி வராமலே போகக்கூடும். அந்த மாதிரி ஒரு நாளில் அந்த சுரங்கம் நடுவில் இடிந்து விழுந்தது. அது உள்ளே போனவர்கள் பின்னாலும் திரும்ப முடியல, முன்னாலும் போக முடியல. அந்த இடிபாடுகள் அப்படியே சரிந்து கொண்டே இருந்தது. அந்த சுரங்கத்துக்குள்ள இருந்த அத்தனை மனிதர்களுக்கும் நல்ல கண் பார்வை இருந்தது. தலையின் மீது ஒவ்வொருவருக்கும் ஒரு டார்ச் லைட் பொருத்தப்பட்டிருந்தது. ஆக அந்த வெளிச்சமும் கண் பார்வையும் சேர்ந்து எதிரில் ஒரு துளி வெளிச்சத்தையும் அவர்களால் பார்க்க முடியல. இடிந்து விழுந்த அந்த குகை, அந்த சுரங்கம் ஓரளவுக்கு அப்படியே செட்டில் ஆகும்போது எதிர்ப்புறத்தில் ஒரு சிறு கீற்று போல ஒரு வெளிச்சம் தெரிந்தது. அது அந்த சுரங்கத்தினுடைய மறுமுனையை காட்டுகிறது. இப்பொழுது உள்ளே நின்ற அகப்பட்டு கொண்டவர்கள் சந்தோஷமடைந்தார்கள். அந்த சிறு கீற்று போன்ற அந்த ஒளியானது அவர்களுக்கு உயிரை திரும்பவும் பெற்றுக்கொண்டது போல தெரிந்தது. அந்த சிறு வெளிச்சம் அவளுடைய எதிர்காலத்தை காட்டக்கூடியதாக இருந்தது. ஒரு கால் நாங்கள் இங்கிருந்து தப்பிக்கொள்வோம் என்ற புரிதலை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தது. மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் இந்த பைபிளை திறந்து கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்ளும்போது, அதாவது சுரங்கத்திலே சிக்கிக்கொண்ட மனிதர்கள் வெறும் இருளிலே இருப்பது போல அந்த மனிதர்களுடைய தற்காலிக வெளிச்சமும் பார்வையும் அவர்களுக்கு பயன்படவில்லை. வெளிச்சம் இருந்தால் தான் கண்ணு தெரியும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கண்ணு இருந்தால் எல்லாம் பார்த்துடலான். அது உண்மை இல்லை. சகோதரர், நம்முடைய வாழ்க்கையும் கூட சுரங்கம் இடிந்து விழுந்து அதில் சிக்கின மக்களைப் போல நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்வு அங்கே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கும்போது எப்படி அந்த சுரங்கத்திலே சிக்கிக்கொண்டவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளி, ஒரு ஒளி கீற்று, ஒரு எதிர்காலம், ஒரு விடுதலை, ஒரு சுகம், மீண்டும் தங்களுடைய குடும்பத்தை சந்திப்போம் என்ற எண்ணம் பலப்படுத்தியதோ அதுபோல நாம் இயேசுவை சந்திக்கும்போது, அவரை சிலுவையின் வழியாக நாம் சந்திக்கும்போது, அவருடைய மரணத்தின் வழியாக நாம் சந்திக்கும்போது, அவர் சிந்திய இரத்தத்தின் வழியாக நாம் சந்திக்கும்போது we see light. நாம் ஒரு வெளிச்சத்தை காண்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அநேக சமயத்தில் இதை நாம் சரியாக ஊன்றி படிப்பதில்லை. இன் him was life. அவருக்குள் ஜீவன் இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் எப்படிப்பட்டது? நித்தியமானது. The life in Christ is eternal. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. சகோதரர்களே, கிறிஸ்தவ மார்க்கத்தை ஒளியின் மார்க்கம் என்று நாம் அழைக்கிறோம். Christianity being called a religion of light. உண்மையிலேயே இந்த லைட் ஒரு சூரியன், சந்திரன், அப்படி நாம் நம்முடைய கைகளில் உள்ள விளக்குகளைப் போல அல்லது நாம் கட்டைகளை எரித்து எழுப்புகிற வெளிச்சத்தைப் போல இல்லாமல், இந்த வெளிச்சம் வானத்திலிருந்தோ பூமியிலிருந்தோ அணுக்கதிரிலிருந்தோ எரிகிற வெப்பத்திலிருந்தோ வரல. அவருக்குள் ஜீவன் இருந்தது. In him was life. The life was
லைட் அன்டு மேன். இயேசு கிறிஸ்துக்குள்ளிருந்து ஒரு வித்தியாசமான ஒளியை, வாழ்வின் ஒளியை, ஜீவனின் ஒளியை, நம்பிக்கையின் ஒளியை, உயிரின் ஒளியை, அழியாமையின் ஒளியை மனிதர்களாகி நாம் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். இதை தான் இங்கே சொல்கிறார் பாருங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. 5வது வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்வது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாருங்கள், சென்னை நகரம் விமானத்தில் வந்தீங்கன்னா அப்படி ஜொலிக்குது, வெளிச்சம் நல்லா தெரியுது. ஆனால் அதே சென்னை நகரம் அந்த விமானமானது மிக உயரத்தில் இருக்கும்போது அந்த வெளிச்சத்தை நம்மால் பார்க்க முடியாது, எதையுமே பார்க்க முடியாது, இருட்டாக தான் இருக்கும். இப்போது ஒரு கிராமம், நீங்கள் அந்த கிராமத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கீங்க. 2 கிலோமீட்டரில் அந்த கிராமத்தில் நடு வீடுகளில் எரியிற வெளிச்சம் நமக்கு தெரியாது. கிட்ட வந்த பிறகு தான் அந்த வெளிச்சம் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா, இருளினுடைய அளவு அந்த வெளிச்சத்தின் அளவை விட 10 மடங்கு பெருசாக இருக்குது. அப்போ இருளானது வெளிச்சத்தை மூடிவிடும். டார்க்னஸ் கேன் கவர் த லைட். அதனால்தான் எந்த ஒரு இருளும் மறைக்காத ஒரு ஒளி இருக்கா? நம்ம இரவில் சூரிய ஒளியை பார்க்கல, ஏன்? அது மறைக்கப்பட்டு விட்டது. அப்போ எப்பேற்பட்ட ஒளியாக இருந்தாலும் இருள் அதை மறைத்து விடும். ஆனால் எந்த இருளாலும் மறைக்க முடியாத ஒரு ஒளி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார், அவருடைய உயிர்த்தெழுதலாக இருக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த இடத்துல the darkness never comprehend, never shut it off. இருளாலே அந்த வெளிச்சத்தை மூடவில்லை என்று சொல்கிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 78-79 வசனங்கள். அந்தகாரத்திலும், அந்தகாரம் சொன்னால் கார் இருள், அந்தகாரத்திலும் மரண இருளிலும், செத்தவனுக்கு வெளிச்சம் கிடையாது, வெளிச்சம் தெரியாது. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். கோயில்களில் யாசிக்கிறவர்கள், பிச்சை எடுக்கிறவர்கள் 2 பக்கமும் வரிசையாக உட்கார்ந்து ஐயா அம்மா என்று கையை ஏந்திருப்பாங்க. அது மாதிரி மனிதர்கள் இந்த உலகத்தில் வானத்தை நோக்கி ஐயா அம்மா என்று கூப்பிடக்கூடியவர்களாக இருக்காங்களாம். எங்களை காப்பாற்றுங்க, எங்களை ரட்சியுங்க, எங்கள் வாழ்வை ஆதரியுங்கள். அந்த தங்க சுரங்கத்தில் சிக்கிக்கொண்ட அந்த மனிதர்கள் இதோடு முடிந்தது, தொடர்ந்து அந்த சுரங்கம் இடிந்து கொண்டே வரும், நிச்சயமாக நாம் இதன் கீழ் புதைக்கப்படுவோம். they never had a hope. ஆனால் அவர்களுக்கு ஒரு சிறிய வெளிச்சம் அந்த இடிபாடுகளிலே தெரிந்தது போல மரண இருளிலே உட்கார்ந்திருக்கிற நமக்கு இயேசு கிறிஸ்து என்னும் சுவிசேஷத்தின் மூலம், அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் மூலம் நம்பிக்கை நிறைந்த இந்த ஒளி நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய கால்களை சமாதானத்தில் வழியிலே நடத்தவும் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றான். அதாவது இந்த அருணோதயம் என்ற தமிழ் வார்த்தைக்கு விடிற்காலையிலே முதல்ல தோன்றுகிற அந்த சூரிய ஒளி, அதை தான் கிழக்கிலே தோன்றுகிற அந்த வெளிச்சத்தை தான் அருணோதயம் என்று சொல்வார்கள். இந்தியாவில் முதல் விடியல் எங்கே துவங்குதுன்னா வடநாட்டில் உள்ள அருணாச்சல் பிரதேஷ் என்ற இடத்துல தான் முதல் காலை நம்ம நாட்டில் தொடங்குது. அருணாச்சல் என்று நம்ம சொல்கிறோமே, அதுதான் அருணோதயம்
ஏர்லி மார்னிங் அப்போ வர ஒரு வெளிச்சத்தை போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த உதவியை செய்கிறார். மரண வாசலில் நம்பிக்கையற்றவர்களாக உட்கார்ந்திருந்தவர்கள் மீது கடவுள் தமது வெளிச்சத்தை அவருடைய இரக்கத்தின்படியே அருளுகிறார் என்று சொல்கிறார். சகோதரர்களே, இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு தகவல் நான் சொல்கிறேன். சில ஆளுக்கு வெளிச்சம்னா பிடிக்காது, இருள்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தெரிஞ்சபடி நான் ஒன்று சொல்கிறேன். உலகத்தினுடைய சராசரி கொலைகளும் குடி வெறிகளும் காம களியாட்டமும் துரோகமும் வெளிச்சத்தில் நடக்கிறதா இருளில் நடக்கிறதா? உங்களுடைய பதில் என்ன? பதில் இருளில் தான் நடக்கிறது. கூடுதலாக அந்த இருளிலே வருகிற மனிதன் தலை முதற்கொண்டு கால் மட்டும் கருப்பு உடை போட்டுக் கொள்கிறான். தப்பி தவறி கூட அந்த இருளிலே தன்னுடைய அடையாளம் தெரியக்கூடாது என்று. அதுபோல தான் இயேசு கிறிஸ்துவாகிய அருணோதயம் மரண வாசலில் உட்கார்ந்தவர்கள் மேல் உதித்திருந்தாலும் தன்னுடைய 2 கைகளை கண்களில் மறைத்து கொண்டு இந்த தேசம் முழுவதும் ஜீவனுள்ள தேவனை மறந்து அவர்கள் வழி விலகி போனதை நான் பார்க்கிறேன். உலகத்திலேயே முழுமையான விக்கிரக வழிபாடு செய்கிற ஒரு நாடு நமது நாடு. அன்பு தோழர்களே, இப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19, 20, 21 வசனங்கள். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கிர தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. மனிதர்கள் நரகத்துக்கு செல்கிறார்கள், மனிதர்கள் அழிவு பாதையில் செல்கிறார்கள். அவர்கள் அப்படி சென்று அந்த பாவ இருளிலே முழுகுவதற்கு காரணம் அவர்களால் வெளிச்சத்தை விரும்பக்கூடிய மனம் இல்லாமற் போனாங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி உலகத்தினுடைய பெரும் பாவங்களும் கொலைகளும் கொள்ளை நோய்களும் அசுத்தங்களும் அருவருப்புகளும் விபச்சாரங்களும் இரவில் தான் செய்கிறாங்க, இருட்டில் தான் மனிதன் செய்கிறான். இருள் அவங்களுக்கு பாதுகாப்பு என்று நினைக்கிறான். இந்த தெருவில் ஏட்டையாக வராருன்னா பழைய திருடர்கள் ஒளிந்து கொள்வார்கள், வெளியே வரமாட்டாங்க, அவங்களுடைய அடையாளம் தெரிந்துடும். So the thieves wanted to hide themselves in the house. They don't want to come and present themselves in the light. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் அல்லது செயல்கள் பொல்லாதவைகளானபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஒரு பாவியாகிய மனிதன் அவன் மனம் திரும்பாமல் இருந்து தொடர்ந்து நரகத்தை நோக்கி செல்வதற்கு அடிப்படை காரணம் அவனுக்கு தேவன் இல்லை, தேவன் மேலே நம்பிக்கை இல்லை, தேவன் தரும் அன்பு அவனுக்கு விளங்கலை. அவன் இன்னும் உறுதியாக கடுமையாக பாவத்தின் மீது பாவம் செய்து பாவ வஞ்சனையிலே அவனுடைய இருதயம் கடினப்பட்டு போகிறது. They are hardened in their heart. There is no light in their heart. They have no repentance. அவர்களால் வெளியே வர முடியல. அது சொல்கிறாரு, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இப்பொழுது 21வது வசனம். சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். சகோதரர்களே, உலகத்தில் 3/4 வீசம்
இருளிலே போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனிடத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தில் கசப்பும் மரணமும் துக்கமும் இருந்தாலும் இயேசுவின் ஒளியினாலே அது அகற்றப்படும். நான் சுகமாவேன், என் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற நம்பிக்கையை சுவிசேஷத்தினாலே நாம் அறிந்ததினாலே நாம் தேவனிடத்தில் வருகிறோம். People in the church, they have all kind of crimes. They are also sinners. But why they come to church? Because they know the amazing grace of God, the gospel of Christ. அவர்களுக்கு அந்த சுவிசேஷம் விளங்குகிறது. அதனால தான் சபைக்கு நாம் வருகிறோம். நாம் எப்பொழுதெல்லாம் மனம் திரும்புகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். பாவ மன்னிப்பு என்பது வருஷத்துக்கு ஒன்று அல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் பாவம் செய்தோம் என்று எப்பொழுதெல்லாம் உணர்கிறோமோ, whenever you are feeling that you committed sin, there you have a time to repent. இளைய குமாரன் மரண தருவாயில் பன்றிகள் நடுவிலிருந்து எழும்பி நடக்க முடியாமல் நோயுற்றவனாக தகப்பன் வீட்டை நோக்கி வந்தான். அவன் வந்தபோது தூரத்திலே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு அவனுக்கு முன்பாக விரைந்து ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனுக்கு சமாதானத்தின் முத்தத்தை தந்தான். பாவ மன்னிப்பு பெறுகிற ஒவ்வொரு மனிதனும் இந்த காட்சியை மனதில் கொள்ள வேண்டும். You receive the peace of the good kisses of God. சமாதானத்தின் முத்தத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். பாவ மன்னிப்பை தேவன் நமக்கு அருளுகிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆகவே என் அன்பு சகோதரர்களே, கிறிஸ்துக்குள்ளே நாம் வந்து விடும்போது, நாம் சபையிலே தொழுது கொள்ளும்போது, சபையானது அது ஒரு உயரமான மலையை போல் இருக்கிறது. அந்த மலையில் ஜொலிக்கிற வெளிச்சம் அதை சுற்றி இருக்கிற மக்களுக்கு, இருளி இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை போல் இருக்கிறது. ஆகவே நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் ஏற்றப்பட்ட வெளிச்சம் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கும். அதனுடைய அர்த்தம் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் வெளிச்சத்தை போல வாழ்கிறார்கள், வெளிச்சத்தை மக்களுக்கு தருகிறார்கள். இந்த வெளிச்சம் யோவான் 1:4 நாம் படித்தோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இப்போ சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மனிதர்கள் கண்டுபிடித்த செயற்கையான நெருப்பு, இதெல்லாம் மனிதனுக்கு அழிவாக தான் இருக்கும். நீங்கள் எந்த வெளிச்சத்தின் பக்கத்தில் கிட்ட போனாலும், சூரியன் கிட்ட போனால் பொசிக்கிடுவீங்க, அடுப்பு கிட்ட போனால் எரிஞ்சிருவீங்க. ஆக எந்த ஒரு வெளிச்சமும் உன்னை அழிவுக்கு தான் வழி நடத்தும். ஆனால் இயேசுவாகிய ஜீவனிடத்துக்கு நாம் திரும்பும்போது, சிலுவையில் அவர் மரித்த அந்த இடத்துக்கு நாம் திரும்பும்போது, அவருடைய சரீரத்தண்டை நாம் திரும்பும்போது, அது நம்முடைய ஆன்மாவுக்கு வெளிச்சமாக மாறுகிறது. பாவியாகிய மனிதன் மனம் திரும்புகிறதாக மாறுகிறது. உத்தம மக்களாக மாறுகிறோம், நல்வாழ்க்கை செய்கிறோம். நம்மை கண்டு அநேகர் நம்மளிடத்திலிருந்து புறப்பட அந்த வெளிச்சத்தினால கர்த்தரிடத்திலே திரும்புகிறார்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். இயேசுவை தெரிந்து கொள்வதற்கு முன்பு, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, நம்முடைய பாவத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பு நாம் இருளாக வாழ்ந்தோம். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். Every Christians are compelled to walk in the light. We were in the darkness previously. Now we are in the light. Therefore, let us share the light. Let us beam the light. Let us glow the light before the lost people. எபேசியர் 5வது அதிகாரம்
14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அன்பு சகோதரர்களே, எவ்வளோ அற்புதமான ஒரு வசனம் பாருங்கள். சில சமயங்களில் மக்கள் தொலைதூரம் நடந்து போகும்போது உடல் வருந்தி பலவீனமாகி, ஆங்கிலத்தில் டயர்டுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு வழியில் ஒரு ஆலமரத்தை பார்த்தா அங்கே கைகளை தலையின் அடியில் வைத்து கொண்டு சிறிது இளைப்பாறுவோம் என்று தூங்க ஆரம்பிப்பார். கடைசியில் விழித்து பார்க்கும்போது பறவைகளெல்லாம் மரத்துக்கு திரும்புகிறது. விவசாயி மாடுகளை கிராமத்துக்குள் ஓட்டி கொண்டு போகிறார். அப்படின்னா என்ன நேரம்? 5லேருந்து 6 சாயங்காலம். அவ்வளோ நேரம் தூங்கிட்டார் இவர். ஒரு 10 நிமிஷம் தூங்கணும்னு போன ஆள் மத்தியானத்தில் ஏறக்குறைய 3 மணி நேரம் தூங்கிட்டார். இவர் இதுக்கு மேலே எழும்பி ஊருக்கு போகணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எழுந்துரு, உன்னுடைய பயணத்தை தொடரு, உன்னுடைய வெளிச்சத்தை பயன்படுத்து. ஆகையால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. ஏன்னா நம்ம அனைவரும் இருளிலே செத்து போன மக்கள் மத்தியில் வாழ்கிறோம். People who love darkness and live by darkness, they are dead. So you are among them. Therefore you are a Christian. You are a light unto the world. Shine the light. வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆதலால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் நீங்கள் நடந்து கொள்ள பாருங்கள். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்டியானிட்டி இஸ் a religion of light. கிறிஸ்துவ என்பது வெளிச்சத்தின் மார்க்கம். அந்த வெளிச்சம் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு நீதியை தந்து தேவனுடைய மக்களாக வாழச் செய்கிறது. இனி நீங்கள் மரம் செடிகளையும் இயற்கையான சகல எந்த ஒரு வஸ்துவையும் எந்த ஒரு கிரகத்தையும் வணங்குறவர்களாக இல்லாமல் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்கிற மக்களாக, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக, சமாதானத்தின் முத்தத்தை பெற்றவர்களாக, வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கத்தக்கதாக அருமையான இந்த கர்த்தருடைய நாளில் உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்போதனையை இங்கே நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, நாங்கள் இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த ஜீவனாலே இப்பொழுது வெளிச்சமாக இருக்கிறோம் என்று அறிந்து பொல்லாத எங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பி வெளிச்சமாக இருக்க இப்போது எங்களுக்கு உதவி செய்தரலும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க எங்களை உயிர்ப்பித்தரலும். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்கள் தேசத்துக்கு மனம் திரும்புதலை கட்டளையிடும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது
அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்பிக்கிற நல்ல பரம்பிதாவே, ஆமேன்.